நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், இந்த கூட்டணியில் தான் இருக்கோம். எல்லோரும் இந்த 3 பேரும் டெய்லி காலையில் அட்டன்ஸ் போடுற மாதிரி இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், எந்த கூட்டணியை உடைக்க முடியாது, எங்களை உடைக்கிறதுக்கு எல்லாம் சதி பண்ணுறாங்கன்னு சொல்லி சரி வேறு வழியே இல்லை, இனிமேல் அங்கே எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருப்பாங்க, 8 சீட் போதும். தேமுதிக புதுசாக வந்துடுது, அவங்களுக்கு ஒரு 10 சீட் கொடுத்து இழுப்போம். தேமுதிக விட பலம் குறைந்த கட்சியாக விசிகே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே சார். இப்போ ஒரு 26 இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. எதுக்கு அப்போ பவர்ஃபுல் அலையன்ஸ் ஸ்ட்ராங்னா இன்னும் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தானே அர்த்தம். மக்கள் நீதி மையமே வேடிக்கை தான் அது என்றைக்குமே ஒரு அரசியல் கட்சியாக இருந்ததில்லை. அவரும் தன்னை முழு நேர அரசியல்வாதியாக சொல்லிட்டதும் இல்லை. ஏதோ ஓட்டினாரு ஒரு சரி எம்பிசி இளையராஜெல்லாம் எம்பி ஆகிட்டாரு, நம்ம எப்படா எம்பி ஆகிறது, இந்த ஒரு சீட் தராங்க எம்பி சீட் போயிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் போயிட்டாரு. திமுக எந்த அளவுக்கு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட தன்னுடைய சக தோழமை கட்சிகளை பார்க்குறாங்கன்னு பாருங்க. திமுக எப்படி இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை கொடுத்துறது, இங்கேருந்து காசு கொடுக்குறாங்க, கடன் வாங்கி கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க, 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன சொன்னாங்க, என்ன வழி, எப்படி கொடுப்பேன்னு சொல்றாங்க. வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி மறுபடியும் நம்ம தலையில சுமையை போட்டு அவங்க பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு, எப்படி அந்த பணத்தை தரப்போறன்றது. ஸ்டாலின் சாரோட டாக்ஸே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, அந்த 1 லட்சம் கோடி நிறுத்துவேன்றாரு. அதுலேருந்து மக்களுக்கு கொடுப்பேன்றாரு. அது மக்களுடைய பணம் தானே. ஆட்சிக்கு வரணும், திருடணும், மறுபடியும் இப்போ எலெக்ஷனில் போட்டு போடணும், காசு கொடுக்கணும், ஆட்சிக்கு வரணும், திருடணும். இந்த வட்டத்தையே திருப்பி வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தானே விரும்புது சார். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி மக்கள் ஓட்டு போடுங்க, யார் வேணும் யார் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த தேர்தல் எதை பேஸ் பண்ணி அப்படின்றது. திமுக வேண்டாம், தாவேகா வேண்டும், விஜய் முதல்வராக வேண்டும், ஸ்டாலின் வீட்டில் இருக்க வேண்டும். இப்போ எதிர்கட்சி இல்லாத அளவுக்கு கூட திமுக போகும் அப்படின்ற எதுக்குங்க அவங்க? why do we need DMK? வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் சொல்லும் போது மக்கள்கிட்ட போகும்போது நம்ம ஆட்சியில் செஞ்சு நல்லதை சொல்லி ஓட்டு கேளுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன நல்லது செஞ்சிருக்காரு தேடி தான் எடுத்துட்டு போனோம். தேடி பார்த்தா கிடைக்காது, எம்டி பேப்பர் தான் எடுத்துட்டு போய் காட்ட முடியும். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே சார். இப்போ ஒரு 26 இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா இல்லையே. ஸ்ட்ராங்கா இருந்தா பவர்ஃபுல் அலையன்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்ப பவர்ஃபுல் அலையன்ஸ் ஸ்ட்ராங்னா, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு பேர் 27 28 எதுக்கு? இன்னும் ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு. அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை தானே அர்த்தம். எல்லாரையும் கூட்டுவாங்க, வா அந்த ஒருத்தர் ஏதாவது கலர் ஒரு கட்சி கொடி கட்டிட்டு ஆட்டோவில் போனோட தம்பி அவரை கூப்பிடுங்க, அலையன்ஸ் பேசி 2 சீட்டை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது நீங்கள் நிலைமை. அப்பெல்லாம் சீட்டு கொடுத்த கூட மக்கள் நீதி மையத்துக்கு எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்களே. வேற வழி. நீங்க இப்போ அவருடைய வேலை என்ன, அவருக்கு அந்த கட்சியில் என்ன எதுக்காக அதை வச்சிருக்காங்க கமலஹாசனை சொல்லுங்க. இல்ல அவர் இப்போ ராஜ்யசபா எம்பியா இருக்கு. எதுக்காக ராஜ்யசபா கொடுத்து வச்சிருக்காங்க? எதுக்கு? அவர் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர். அவரை வச்சா கொஞ்சம் கூட்டம் வரும். க்ரௌட் புல்லிங் தானே அவர். பியாண்ட் க்ரௌட் புல்லிங் அவரோட ரோல் என்ன இருக்குது? அந்த க்ரௌட் புல்லிங்கு ஒரு சீட்டை ஒரு ராஜ்யசபா போதும், அவ்வளோதான், நீ கிளம்பு, அவ்வளோதான். அதுக்கு என்ன சார், அவர் லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு நல்ல ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ரைட்டு, எங்கே போச்சு அந்த ஓட்டு? அது திமுகவுக்கு எதிராக வந்த ஓட்டு தானே. நீங்கள் அங்கேயே போய் சரண்டர் ஆனீங்கன்னா தொண்டர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? தொண்டர்கள் ஒரு சிலர் இருக்காங்கல்ல வாய்ப்பா, ஒரு சில பேர் தாங்க இருப்பாங்க. அது என்னது பண்ண முடியும்? அந்த கட்சி டேக் ஆஃப் ஸ்பீட்லேயே கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கி போச்சு அந்த ராக்கெட். அதே மாதிரி விருப்ப மனுலாம் வாங்கல சார். விருப்ப மனு வாங்கினாங்க, 50,000 டெபாசிட்டா சம்திங் ஏதோ அரகாசம் அப்படின்றது தான் கட்சிக்கு. இதெல்லாம் வேடிக்கையா இருக்குல்ல சார் பார்க்கும்போது. வேடிக்கை தாங்க. அதான் மக்கள் நீதி மையமே வேடிக்கை தான். அது என்னைக்குமே ஒரு அரசியல் கட்சியாக இருந்ததில்லை. அவரும் தன்னை முழு நேர அரசியல்வாதியாக சொல்லிட்டதும் இல்லை. அவர் ஏதோ ஓட்டினாரு ஒரு சரி எம்பிசி இளையராஜெல்லாம் எம்பி ஆகிட்டாரு, நம்ம எப்படா எம்பி ஆகிறது, இந்த ஒரு சீட் தராங்க எம்பி சீட் போயிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் போயிட்டாரு சார். அதே மாதிரி திருமாவர்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்னு வெளிப்படையாகவே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் சார். நேற்று தேமுதிகக்கு 10 சீட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவோடையே ட்ராவல் பண்ணக்கூடிய திருமாக்கு வெறும் 8 சீட். அதே அவர் போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துரு. போராடிங்க அவங்க கம்யூனிஸ்ட் ஆளுக்கு ஒன்று பிச்சை இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை சார், இப்போ திமுக எந்த அளவுக்கு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட தன்னுடைய சக தோழமை கட்சிகளை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். தேமுதிகவுக்கு எவ்வளோ அக்கறை கட்டுது, விசிகேக்கு எவ்வளோ அக்கறை கட்டுது? ஏன் இந்த பாகுபாடு? ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மைண்ட் செட்டு புதுசாக வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
இப்போ திரும்ப வந்து முன்பே நான் மறுபரிசீலனை செய்வேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா? லெஃப்ட் பார்ட்டிஸும் சொல்லியிருந்திருக்காங்க எங்களுக்கு முன்பே. நான் சொல்கிறது, நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், எல்லாரும் இந்த 3 பேரும் டெய்லி காலையில் அட்டன்ஸ் போடுற மாதிரி இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், எந்த கூட்டணியை உடைக்க முடியாது, எங்களை உடைக்கிறதுக்கு எல்லாம் சதி பண்ணுறாங்கன்னு சொல்லி சரி வேறு வழியே இல்லை, இனிமேல் அங்கே எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருப்பாங்க, 8 சீட் போதும். தேமுதிக புதுசாக வந்துடுது, வா அவங்களுக்கு ஒரு 10 சீட் கொடுத்து இழுப்போம். தேமுதிக விட வந்து பலம் குறைந்த கட்சியாக விசிகே கண்டிப்பா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு இந்த பாகுபாடு? எப்படி சார் அவங்க தொண்டர்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? வேற வழி. இவ்வளோ நாளா வந்து திமுக தொண்டர்கள் பலரும் அதை விரும்பவில்லை. சிங்கிள் ஒற்றை இலக்கு எங்கள் டபுள் டிஜிட் வேணும்ன்றவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, விரும்பினாங்க. புரியுதுங்களா? இது தேர்தலில் எந்த மாதிரி எதிரொலிக்கும் சார் தொண்டர்கள் மத்தியில? எல்லா ஆல்ரெடி அங்க வந்து ரொம்ப தாவேகா பெனிட்ரேஷன் எல்லா கட்சிகளும் இருக்குங்க. அது தாவேகாவுக்கு ஃபேவராக தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். வெளிப்படையாகவே திரு விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டில் சொல்லியிருந்தாரு, திருமாவர்களுக்கு அழைப்பும்லாம் கொடுத்துருந்தாரு. அதை தாண்டி அவங்க இன்னும் அங்கே ஸ்டே ஆகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? விசிகாவோட விசிகே என்னவா இருக்கும்னா அது விசிகேக்கு தான் தெரியும் என்னவா இருக்கும். இங்கே உண்மையான மதச்சார்பு அற்ற ஒரு பியூரான செக்குலர் பார்ட்டினா அது தாவேகா தான். அது திருமாவுக்கும் தெரியும். வருவார். ஆனால் அதே விசிகா வந்து புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் தனித்து போட்டிடுறாங்க. இங்கே ஒரு அப்படின்றது வந்து எங்க அவங்க அதாவது அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாருக்கு? விசிகேக்கு. பார்ப்போம் எப்படி அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலம் ரொம்ப நீண்டது இல்லையா? அடுத்தடுத்த தேர்தல்களில் சொல்ல வரீங்களா சார்? இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி அவங்களும் தொகுதி பங்கிலாம் சொல்லிட்டாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி இருக்கு அவங்க கூட்டணி? எங்களை பொறுத்தவரை ஒரே இலக்கு திமுக தான். மற்றவங்களை பற்றி நாங்கள் வந்து பாதரேஷனே கிடையாது. பல வருடங்கள் ஆட்சியில் இருந்த ஒரு இருந்துட்டு போகிறாங்க. பட் எங்களுக்கு பாதரேஷன் கிடையாது. எங்களுக்கு டார்கெட் டிஎம்கே தான். விஜய் சொல்கிற மாதிரி எங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நீங்களும் வந்து அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? இல்லைங்க, லாஸ்ட் எலெக்ஷன் அவங்கள பர்சன்டேஜ் எவ்வளோங்க? 20% 2024. திமுக 26, புட்டகெதிரி எவ்வளோ? 46. மீதி சட்டமன்ற எலெக்ஷன்ல நல்லா பண்ணியிருந்தாங்க சார். கடைசி எலெக்ஷன் வச்சு கணக்கு பண்ணுங்களேன். நீங்க எதுக்கு அங்க போறீங்க? கடைசி எலெக்ஷன் வச்சு இல்ல, அது வந்து பிரதமருக்கான தேர்தல், அதுவும் ஓட்டர்ஸ் தானே. என்ன கட்சியோட பெர்சன்டேஜ் பாருங்க, என்ன மோட்டிவ்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. மக்கள் இது ரெண்டுலயும் வெறுப்பாயிட்டாங்க. மெஜாரிட்டி வந்து வெளியில இருக்காங்களேங்க. மெஜாரிட்டி இந்த ரெண்டுமே வேணாம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ அதுதானே எங்களுடைய ப்ளஸ். அதெல்லாம் எங்களுடைய வாக்குகள் தானே சார். அதே மாதிரி வந்து இலவசங்கள் வேண்டாம், இல்லை வந்து இலவசமா பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ தாவேக்கா லைட்டா இருந்துச்சு சார். அவர் படங்கள் எல்லாம் வந்து இலவசங்கள்ல படம் வேற, ரியல் லைஃப் வேற. படத்துல செத்து போயிட்டாருன்னா ரியல் லைஃப்ல செத்து போயிட்டாரா? படத்துல ஒருத்தர் கையை வெட்டினாரா? ரியல் டைம்ல கை வெட்டிக்கிறாங்களா? அப்ப இலவசங்கள் கதைங்க. அதை எடுத்துட்டு போய் ரியல் லைஃப்ல ஃபிட் பண்ணா இது எப்படி? இது அதுவுமே அவரோட கருத்து. அவருடைய கருத்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? கதை, திரைக்கதை, வசனம், இயக்குனர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, விஜய் அவரோட ஒப்புதல் இல்லாம அந்த காட்சி கதையை எடுத்துட்டு போய் ரியல் லைஃப்ல இது எப்படி? இது ஒரு ரொம்ப மோசமான நரேட்டிவ்ல. கதையை எடுத்துட்டு போயிட்டு ரியல் லைஃப்ல வைக்கிறது எப்படி சரி? உதயநிதி ஸ்டாலின் ஒரு படத்துல வந்து இந்த சரக்கு பாட்டில மோந்தாலே மயக்கம் வந்துடும். அது ரியல் டைம்ல அப்படி இருக்குமா? அப்போ மோந்து பார்த்தீங்களா? நீங்கள் கேட்க முடியுமா? நீங்கள் இல்லை சார், உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்குறேன். அதுதாங்க நான் இலவசங்களுக்கு எதிரானவர். இலவசம்ன்றது சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் மக்கள் பணத்தை எடுத்து நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்கும்போது எப்படி? இப்போ திமுக எப்படி இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருது? எந்த அடிப்படையில் தருது? எங்கேருந்து காசு கொடுக்குறாங்க? கடன் வாங்கி கொடுக்குறாங்க. உலக வங்கியிலையும் மற்ற பன்னாட்டு வங்கிகளையும் உங்களுடைய உட்கட்டமைப்பை பெருக்கிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின், பிரிட்ஜஸ்ஸு, ரோடு, பஸ் ஸ்டாண்டு இது மாதிரி கட்டுவதற்கு வாங்குகிற கடனை அதில் ஒரு பகுதியை எடுத்து அப்படியே ஏற்ற கொடுத்துட்றாங்க, மகளிருக்கு கொடுக்குறாங்க. அதில் உங்களுடைய வரி சுமையும் இருந்து, என்னுடைய கடன் சுமையும் இருந்து, அல்டிமேட்டாக நம்ம தான் அதுக்கு வரி கட்டணும். சரி, இது அவங்க பண்ணுற பேட்டர்ன். ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க? 10,000 கொடுப்பேன்ட்டாங்க. 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன சொன்னாங்க? என்ன வழி? எப்படி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க? வரி உயர்த்துவோம் அப்படின்னு. வரியை உயர்த்தி வருமானத்தை பெருக்கி மறுபடியும் நம்ம தலையில் சுமையை போட்டு அவங்க வந்து பணத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு? எப்படி அந்த பணத்தை தரப்போறன்றது? ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சாருடைய டாக்ஸே ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடி நிறுத்துவேன்றாரு. அதுலேருந்து மக்களுக்கு கொடுப்பேன். அது மக்களுடைய பணம் தானே. தமிழக மக்கள் தமிழ்நாடு அரசு சம்பாதிக்கிற காசு யாருக்கு போய் சேரணும்? தமிழக மக்களுக்கு போய் சேரணும். அது ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு போகுது. அதை ஸ்டாப் பண்ணி நான் மக்களுக்கே தருவேன்றாரு. அப்போ இதில் உண்மையான அக்கறை யாருக்கு இருக்குது?
நலன் யார்கிட்ட இருக்கு? புரியுதுங்களா? அதனால தாவேகா வந்து உண்மையான மக்களின் அக்கறையின் அடிப்படையில் பேசுது. அவங்க எல்லாம் ஓட்டுக்கு பேசிட்டு நம்ம மேலே அதை மிளகா அரைக்க பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி ஆதவர்கள் பேசும்போது கனிமொழியும் உதயநிதியும் குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் சார். மகளிருக்கான ஆட்சி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆனால் கனிமொழி வந்து ரொம்ப நாளாக சட்டமன்றத்தில் போட்டி போடணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா மகளிருக்கான ஆட்சி இவங்க சொன்னாங்க. இப்போ இங்கே அண்மையில் பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளுக்கும் பாலியல் வன்புணர்வுகளுக்கும் இவங்க வந்து என்ன கருத்து தெரிவித்தாங்க? எதுக்கு நம்ம குடும்ப அரசியலில் போகணும்? அது குடும்ப அரசியல் தானே. இப்போ இவங்க அந்தளவுக்கு கேரிங்கா? அப்படிலாம் கிடையாது. கட்சி ஆட்சிக்கு வரணும், திருடணும், மறுபடியும் இப்போ எலெக்ஷனில் போட்டு போடணும், காசு கொடுக்கணும், ஆட்சிக்கு வரணும், திருடணும். இந்த வட்டத்தையே திருப்பி திருப்பி வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தானே விரும்புது திமுக. சார், ஒவ்வொரு தேர்தலும் வந்து ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி வந்து மக்கள் ஓட்டு போடுங்க, யார் வேணும் யார் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த தேர்தல் எதை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அப்படின்றது. திமுக வேண்டாம், தாவேகா வேண்டும், விஜய் முதல்வராக வேண்டும், ஸ்டாலின் வீட்டில் இருக்க வேண்டும், இவ்வளோதான். எதிர்கட்சியாக கூட வாய்ப்பு இல்லையா சார்? அவர் வீட்டில் இருக்கட்டும், என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அப்படி வந்து இப்போ எதிர்கட்சியாக இல்லாத அளவுக்கு கூட திமுக போகும் அப்படின்ற எல்லாமே அவங்க எதுக்குங்க? அவங்க why do we need DMK for what? இல்லை, அவங்க எதிர்கட்சியாக நல்லா செயல்படுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். இப்போ எப்படி செயல்படுறாங்களோ இப்போ எல்லாரையும், அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, ஊடகங்களே நாங்கள் செய்கிற தப்பெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நாங்கள் செய்கிற ஊழல்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நாங்கள் வந்து என்ன கொடுமையான ஆட்சி நடத்தினாலும் அதை கண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மறுபடியும் எதிர்கட்சி போனால் எல்லாத்தையும் நீங்கள் செய்தியாகுங்க, எல்லாத்தையும் கற்றுங்க, நாங்கள் அவ்வளோதான் வித்தியாசம். சார், அதே மாதிரி வந்து இன்னொரு லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு, அந்த எல்பிஜி கேஸ் பற்றாக்குறை காரணமாக. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஐ டோன்ட் நோங்க, வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த கவர்மெண்ட், மத்திய அரசு, ஒன்றிய அரசு தன்னுடைய அது என்ன சொல்கிறது, வெளியுறவு கொள்கை ரொம்ப அதை கண்டுக்கிறதே இல்லை. இவங்க எல்லாருக்கும் பிரதமர் போயிட்டு எல்லார்ட்டையும் நாடாக வந்து போயிட்டு வருவார் வச்சு வெளியுறவு கொள்கையில் என்ன வாட் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் தட் வி ஹேவ் காட்? நத்திங். அது அப்படியே ஓடிட்டு இருக்குது. ஸோ வி மே கெட் வி ஷுட் பி. பட் அதனால எலெக்ஷனில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்? எலெக்ஷனில் ஐ டோன்ட் திங்க் எலெக்ஷனில் பாதிப்பு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப அதுலேருந்துமே நம்ம எதுவுமே கற்றுக்காமல் திரும்ப அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இது வந்து நேரடியாக அரசை குறை சொல்ல வேண்டிய பிரச்சனை இல்லைங்க. பேண்டமிக்னா வந்து அதை நீங்கள் தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. இப்போ உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய அந்த ராஜதந்திரம் எங்கே போச்சு? நீங்கள் வந்து மற்ற நாடுகள் கூட இப்போ வந்து சைனா கூட சண்டை, சைனா நம் கிட்ட கூட போக முடியாது, அவன் உங்களை மிரட்டி வச்சிருக்கான். யூஎஸ்கே நீங்கள் அடிமை. இப்போ ஈரான் பக்கமும் வந்து நீங்கள் வந்து இஸ்ரேல் பக்கம் போயிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ஏன்னா விஜய் அவர்கள் அந்த 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாரு சார், அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. அதனால எந்த வரைக்கும் அவங்க பேசுகிறவங்க பேசி தரேன். அவன் இன் பிரின்சிபல் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது, எங்களால் கொடுக்க முடியும், அவ்வளோதான். அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவேன் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.